எனது பெயர் உமர் கய்யாம். என் வாழ்க்கை என்பது எண்களின் இசையும் வார்த்தைகளின் வெளிச்சமும் கலந்த ஒரு தியாகப் பயணம். நான் பிறந்தது 1048ஆம் ஆண்டு நீசாபூரில். என் இளமை காலம் முழுவதும் கற்றல், கவிதை, கணிதம் ஆகிய மூன்றின் மையத்தில் சுழன்றது. என் தந்தை ஒரு கூடாரத் தையல்காரர். ஆனால் அவர் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார்: உண்மையைத் தேடு, அழகை கண்ணியப்படுத்து. 25 வயதில் நான் செல்ஜுக் சுல்தானின் அரசவையில் வானியலாளராக நியமிக்கப்பட்டேன். அங்கே நான் ஜலாலி நாட்காட்டியை உருவாக்கினேன். இன்றுவரை பயன்படும் மிகத் துல்லியமான நாட்காட்டிகளில் ஒன்று இது. வானத்தின் நட்சத்திரங்களை அளந்து கணக்கிட்டு ஒரு ஆண்டின் நீளத்தை மிக மிகத் துல்லியமாக கண்டுபிடித்தேன். ஆனால் என் இதயம் எப்போதும் கவிதையில்தான் துடித்தது. என் 4 அடி கவிதைகள் வாழ்க்கையின் இரகசியங்களை விளக்கின. இந்த உலகம் ஒரு விளையாட்டு மட்டுமே. நாம் வருவோம், நகைப்போம், போவோம். இந்த ஒளி நொடியை கழியுங்கள். நீண்ட பயணத்திற்கு முன் ஓய்வெடுங்கள். என் கணிதப் படைப்புகள் இன்னும் உலகை வியக்க வைக்கின்றன. கனச்சமன்பாடுகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்தேன். இயற்கணிதத்தில் புதிய வழிகளை வகுத்தேன். ஆனால் மக்கள் என்னை அதிகம் நினைவுகூர்வது என் கவிதைகளுக்காகத்தான். 1131ஆம் ஆண்டு என் உடல் மறைந்தது. ஆனால் என் ஆன்மா என் கவிதைகளின் ஒவ்வொரு அடியிலும், என் கணிதத்தின் ஒவ்வொரு சமன்பாட்டிலும் இன்னும் உயிரோடுள்ளது. கணிதத்தின் கடுமையான தர்க்கம், கவிதையின் மென்மையான இசை, வானத்தின் உறுதியான விதிகள், மனிதனின் நிலையற்ற தன்மை என்று எனது வாழ்க்கை விரிந்தது. இன்று நீங்கள் என்னை கணித மேதை, கவிஞன், வானியலாளர் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நான் ஒரு எளிய மனிதன், வாழ்க்கையின் இரகசியங்களை தேடியவன். நீ அழகாக இருப்பதைப் போல வாழ். உன் வாழ்க்கை ஒரு புன்னகை போல இருக்கட்டும். காலம் ஒரு புதிர், அதை தீர்க்க முயற்சிக்காதே, அதை ஒரு கவிதையாக மாற்று. இதுவே என் வாழ்க்கையின் சாரம். இதுவே உமர் கய்யாம்.